அப்பா டாப்புக்கு வரும், டாப்புக்கு வரட்டும். நமக்கானது இன்னைக்கு கிடைக்கும். கடவுள் என்ன விட்டுருக்காரோ விடட்டும். அப்புறம் இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போறோங்கிறத நான் சொல்றேன். கேக்குதா? வண்டி சவுண்ட்ல என்ன கேட்கும்? கேட்கும் சவுண்டு கேட்காம இருக்குமா? அண்ணன் எப்படி இருக்கிறாரு பாத்தீங்களா? நான் ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டு வர்றவங்களுக்கு எப்படி ஆயிடுறாருன்னு மட்டும் பாருங்க. உங்க அண்ணன் என்னையும் பாத்துக்கோங்க, உங்க அண்ணனையும் பாத்துக்கோங்க. வரும்போது நான் எப்படி இருக்கிறேன், உங்க அண்ணன் எப்படி இருக்கிறாங்கன்னு பாப்போம். என்னம்மா நாங்க வாங்கி வந்த வரோம் அப்படி என்னங்க? நம்ம சீக்கிரம் சோர்ந்துருவோம். அவங்க 24 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷா ரோஜா மாதிரியே இருக்கணும்னு இருந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷானு கூட சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ரோசா, ஆமா, கருப்பு ரோசா. இது அந்த கருப்பு ரோசாவுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தா தெரியும். சரி, நமக்கு அங்கிட்டு காமிக்கிறேன். நீ இந்த ரோட்டை காமிச்சே வீடியோ பேத்துக்காய் அப்படின்னு சொல்றீங்க, தெரியுது. இருந்தாலும் பாருங்க, ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். புதுசு கிடையாது, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நேற்றே வியாபாரம் தூக்க வந்த இரும்பு கடைக்காரத்தை கேட்டேன், செகண்ட் ஹேண்ட்ல ஸ்கூட்டி கிடைச்சா சொல்லுங்கன்னு. அவருக்கு கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு கிடைக்கணும்ன்றதா சீக்கிரம் கிடைச்சிடும். எல்லாத்துலேயும் நல்லா ஏர் அடிச்சிருங்க. இந்த வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் ஏர் அடிச்சிருங்க. அவரு ஏறி இறங்கி போய் இருக்கிறாரு. இறங்கி போயிருக்கோம். ஆமா, கொழுப்பு டைப் அடிக்குது. மிச்ச கொழுப்பு மீட்டிங் பேசுது, சொச்ச கொழுப்பு சொசைட்டிக்கு தேடுது. வீடியோ பிடிச்சிருக்கு. அதே அதே ஒரு ஹாய் வரைஞ்சோம். அல்ல பொதுவே ஹாய் வரைஞ்சோம். என்ன கிளம்பியாச்சா? அது ஏன் கருப்பாக தெரியுது? கலர் வச்சாலே நீட்டாக தெரியுது. நீட்டாக கருப்புன்னு சொல்லிடக்கூடாது, உடனே தலையை தூக்கி பார்த்துட வேண்டியது. நான் ஒன்றுமே சொல்லலையே, நான் சாதாரணமாக தான் பார்த்தேன். கருப்பாக தெரிஞ்சா என்ன தெரியல. என்னங்க சவுண்டாக பேசி கேட்காது. வந்துட்டோங்க வியாபாரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திராசு வண்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் வண்டியை கட்டி இழுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இடைக்கு வண்டியாக இருந்தால் ஓட்டணும் என்னங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணியாவது வைக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் சும்மாவே இருந்துச்சு. அதனால தான் வண்டி இன்ஜினி கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இடையில வண்டி இருக்கிறவங்கலாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாவது வைங்க. ஓட்டலைனாலும் சாக்கெடுங்க. சாக்கு அப்பப்பா. இந்தா எடுத்துக்க. ரெண்டு சாக்கு தாங்க இருக்குது. இங்கே இருங்க, ரெண்டு சாக்கு தான் இருக்குது வியாபாரத்துக்கு. எத்தனை சாக்கு வாங்க போகிறோம்? பாக்கி அப்படி வாங்கினா சாக்குக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். இல்லை அவன் செய்யணும். சாக்குக்கும் அவன் செய்ய இப்படியாவது கண்ணில் காட்டுவியான் சாக்கை. சரி போமா வாங்க. ஃபஸ்ட்டு கை பண்ணிக்கா. கை பண்ணிக்கு போவோம். நம்மளை கூப்பிட்டது இவங்க தான். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, ஏக்கா உங்களுக்கு சவுண்டா கிட்ட வாங்க, உங்களுக்கு வச்சுருக்கவங்க உங்களுக்கே வச்சுருப்பாங்களா, வேறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா, ஏன் அப்படி உங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்க. ஏங்க இப்போ நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வைங்க, அப்புறம் எப்படி அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வரும்? சரி, கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு தானே யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன தான் ஃப்ரெண்டுங்க இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒன்று 2 இருக்கும். நமக்கு அதிக இம்பார்ட்டன்ட் யார் கொடுப்போம்? க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுப்போம். அந்த மாதிரி தான் எத்தனை வியாபாரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வியாபாரிகளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி போங்க. காலையிலே வசனம் பேசாதீங்க. போங்க. இல்லை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அதுக்காக கேட்குறேன். வச்சுருப்பாங்களா, நீங்கள் போகிற வரைக்கும் வச்சுருப்பாங்களான்லாம் கேட்டீங்கல்ல. இது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து போனது. நான் அப்போ முடியலை, வேலை முடிஞ்சிட்டு நான் எடுத்து வச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். நாங்கள் 3 மாதம் கழித்து எடுத்து வச்சு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஓகே டன், போகிறேன். இந்த புக்கை தூக்கிடுங்க. விடுங்க, அவ்வளோதான். அது கார்போர்டு தாங்க. 39 சாக்கு குறைச்சிட்டு 39 எழுதியா மதி. 2 சாக்குண்டு அப்போ 1/2 கிலோ குறைச்சி 9 புக்குட்டா. இப்போ 3 தூக்கம் தூக்கிட்டு பிளாஸ்டிக்கு, கார்போர்டு, புக்கு. காலை காமிங்க. இந்த தகரத்தை இதுட்ட பாட்டுக்கு இங்கே இருங்க.
எப்படி கிழிச்சு வச்சுருக்காருன்னு காலை. ம். பிளாஸ்டிக்கா வரணும் இருக்கு. வியாபாரம் எடுத்த வியாபாரத்தை எடையை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எடை போட்டு முடிச்சுட்டாக்க வேலை முடிச்சு. என்ன வேலை கொண்டு போய் கொடுத்தா ஒரு விலையும் கிடைக்காது. தூக்கி ஒழுவாக்கத்தான் வேணும். கம்ப்யூட்ரு இதெல்லாம் வாங்கும்போது வாங்கணும் தொட்டுறது விலை. நிதினுக்கு வேற வாங்க சொல்லியிருக்கணும். என்ன போ என்னைய சொல்லிட்டு இது என்ன நீ காலில் முடிச்சுக்கிட்ட? குத்தி விட்டுருச்சு. இப்போ என்னைய சொல்லுவேன் அஜாக்கிரதையா இருக்கிறேன்னு. நெகை கண்ணுக்குள்ள குத்தி விட்டுருச்சு. அல்ல நெகத்தின் உள்ளிலையா குத்திய ஒரு இது தெரியும். அமுக்காத இல்லை சாரில் போட்டோம் வலிக்குது. ஓ கொடுமை. வியாபாரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு சாக்கை கொண்டாந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்க, சின்ன காயம் அடிபட்டுச்சு. அது காயம் நான் எப்படி சொன்னதான் வந்துட்டார். வெயிட் எனக்கு கொடுக்கவே மாட்டாருங்க, இவர் தான் எடுப்பார். இவர் பேச்சை கேட்காம சின்ன வெயிட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். மெல்ல என்னாச்சு? கையை காமிங்க கிழிச்சு விட்ருச்சா? அட கடவுள், இன்றைக்கி ஃபுல்லாக வெறும் ரத்த காயமாக தான் இருக்குது. காமிங்க. இங்கே பாருங்கங்க, இங்கே ஒரு கிளியல், இங்கே ஒரு கிளியல். கேவலம் இதா இங்கே ஒரு கிளியல். கட்டு போடுற அளவுக்கு காயம் நகத்தில் குத்தி வச்சுக்கிட்டு. எனக்கு நகத்தில் குத்தி விட்டுருச்சு. ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கிழிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு போட்டு நீ குத்தியா நான் குத்திக்க. இல்லை எனக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் இருந்தால் இந்த நெட்டு கம்பி இருக்குது பற்றியெல்லாம், அந்த நெட்டு கம்பி கிடந்திருக்கு, அது குத்தி விட்டுருச்சு. ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இது நடந்திருக்கு. என்னடி இதுக்கிடையில் எனக்கு நடக்காது. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. எனக்கு நடக்கும், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை. இவருக்கு அடிக்கடி நடக்கும். நகத்துக்குள்ளே குத்திருச்சு. சரி விடுங்க, தெரியாது. நைட்டுக்கு வலிக்கும் நல்லா விண்ணு. சரி சரியா போச்சு, வாங்க தூக்கிக்கலாம். தூக்குவோம் வாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு வந்தா என்ன? 2 வட்டம் நடக்கணும். அது சரி. அப்போ ஐயோ கீழே விழுகுது. முல்ல இன்னைக்கு போச்சு, நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். போனு கீழே விழுகு தெரிஞ்சு. 2 வட்டம் நடக்கணுங்க. ஒன்னொன்னா தூக்கி அவ எல்லா ஜாக்கையும் ஒரே நேரத்தில் திட்டு 10 வட்டம் நடக்க வேண்டாம். இருந்துச்சுன்னா மொத்தமா அள்ளி போட்டுக்கலாம். என்ன ஏதாவது பரவாயில்ல. பஸ்ல போகும்போது ஒன்னா இப்போ கொண்டாந்து ஒரு மூலையில போட்டு அடுக்கி ஒரு தார் பாய் போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவான். அப்புறம் வண்டி 2 நாளைக்கு ஒரு கதை. இந்த மாதிரி வியாபாரம் கிடைச்சுன்னா அன்னைக்கே கூட்டி ஏற்றிடுவோம். ஏன்னா அடுத்த வீட்டுக்காரங்க வந்து எதுவும் இழுத்து விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. என்ன விலை குறைச்சு கொடுத்துட்டீங்க, அவங்க கொஞ்சம் கூட வாங்கியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்கன்ட்டு. என்ன நாங்கள் அன்னைக்கே வண்டியை கூப்பிட்டு நட்டமோ லாபமோ கிடைக்கட்டும்னு ஏற்றிட்டு ஓடிடுவோம். எல்லா நாளும் இப்படி கிடைக்கும் நம்ம சொல்லலாம். அது எல்லா வியாபாரிகளுக்கும் இருக்கிற டெக்னிக் தான். அது என்ன அது இது எடுத்துக்கிட்டு இருக்கல. இந்த வியாபாரி வந்துட்டா குடுகுடுன்னு வாசலுக்கு வந்துக்கிட்டு இப்பத்தே வந்து நீ ஓடு நீ போன்னு விரட்டிடுவோம். கொஞ்சோண்டுதே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பேசிக்கிட்டே இருமா. நான் திரும்ப எல்லா பக்கம் நீ நல்லா கலராத்தமா தெரியுற. இந்த கலரை பத்தி பேசாதீங்க. நிறைய கலருனா பிரைட்டா தெரியுறேன்னு நான் சொன்னேன். சரி எடை போடுமா? வளைச்சு பின்னி அடக்கிழிஞ்சு போச்சு. வளைச்சு தலையை பின்னிக்கிட்டு வருவான். இங்க வந்து கொஞ்ச நேரம் பழசு எடுக்கும் போதே கொண்டே போட்டோம். அது எல்லாருமே கசன்னு இருக்குது. அல்லவில்லை. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு வாஷிங் மிஷின் இல்லை வியாபாரிகளை போங்கன்னு விரட்டிடுவோம் சொல்லி கண்ணு போட்டு போயிருமா. நான் அப்படி கிடையாது. அவங்கள கூட்டியாந்து மொத்தத்தையும் காமிச்சிருவேன். ஏன்னு கேளுங்க, அப்போதான் என்ன வியாபாரம் கிடைக்கும்னு. அங்கிட்டு போய் அவங்க திட்டிகிட்டே போவாங்க. இவன் நேற்று வந்து இந்த வீட்டுக்காரி கொடுக்க மாட்டேன்ட்டான், இன்னைக்கு கொடுத்துருக்கா அவளுக்கு அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ எங்கள் வியாபாரிகெல்லாம் பார்ப்பாங்க. இந்த வியாபாரம் பார்த்து பேசுகிறத பாரு அப்படின்னு திட்டுவீங்க. தெரியுது. திட்டுங்க. கேள்வியும் நானே பதிலும் நானே. உண்மை தானேங்க. உண்மையை சொல்லும்போது ஒத்துக்கணும். ஆமாவா இல்லையா? வியாபாரி யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெசந்தே அப்படின்னு எழுதணும். பாப்பா எழுதுங்க. வாங்க போய் தூக்கிட்டு வருவோம். தேவனை என்னை பாருங்கள், என் வேதனை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன வேதனை உனக்கு? என்னம்மா வேதனை உனக்கு? ரொம்ப கருப்படிக்குது. நம்ம சொன்னோம்னா உனக்கு எடுக்க தெரியல. இப்போ ஓகே ஆயிடுச்சு. அப்படித்தான் நான் அப்பதான் சுத்தி வந்தேன். ஓகேவா? சுத்தி வந்தீங்க, சுட்டும் விரலால் தொட்டீங்க.
வேலை பத்தலைங்க. முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீங்க. உடனே சொல்லுவாங்க அவங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யோ இதுக்கு மேலே ஒரு பொம்பளை உனக்கு துணையா எப்படியா வேலை வைப்பா அப்படின்னு நீங்கள் சப்போர்ட்டுக்கு வருவீங்க. தெரியும். எத்தனை பொண்ணுக வந்தாக உன்னை இடுப்புல சொருக பார்த்தாக. அப்படி யாரும் வரல. சொன்ன மாதிரி நான் வண்டியை போய் கூட்டிட்டு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லுவாங்க, நான் இன்னொரு வண்டியை போய் கூட்டிட்டு வரவான்னு கேட்பாங்க. நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. காக்கி சட்டை போட்ட மச்சான் அளவு செய்ய கண்ணம் வச்சான், கண்ணம் வைக்க வந்த மச்சான் என்ன அமைதியா இருக்க? கண்ணம் வச்சான். எடுத்து கொடுங்க, பாட்டு படிக்கிறேன் சீரியஸா. சீரியஸ். பக்கம் வந்து பாவி மனச பத்த வச்சான், எங்க வீட்டு திண்ணையில இதுக்கு தானா குத்த வச்சான். அப்படித்தான் வரும். நல்ல பாட்டு தான். நான் பாடுறவரே சரியில்லை. வியாபாரத்தை முடிச்சாச்சு. வந்தது இன்னைக்கு நேரத்தில் வந்துட்டோம், 10:30 வந்துட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்து வாட்ச் எடுத்து காமிங்க. மணியை பார்த்தீங்கன்னா 11:40 தான் ஆகுது. 1.5 மணி நேரத்தில் முடிச்சாச்சு. இன்னைக்கு கடைக்கு போக 2 மணி நேரம் ஆயிருங்க. கடைக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு போயிடுவோம் லைவ். ஏன்னா கடைக்கு போய் சரக்குலாம் தெரிஞ்சு வர முடியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கூட பள்ளிக்கு போயிடுவாங்க. பள்ளிவாசல் போயிடுவாங்க. அதனால அவங்க இருக்க மாட்டாங்க. சரக்கு தெரிஞ்சுட்டு வரலாம் லேட் ஆயிடும். நேரம் இன்னைக்கு வீட்டுக்கு தான் போகும். நீங்கள் இந்த பக்கத்து வந்து கட்டினீங்கன்னா கொஞ்சம் தெரியும். இல்லைன்னா என்னடி எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. இந்த பக்கம் ஃபோன் கும்பிட்டு காசு கொடுத்து வாங்கி என்ன அப்பப்போ இருட்டாகுதுன்னு. எதுவும் பவரு காசு அதிகமா இருக்கிறதெல்லாம் வேல்யூ கிடையாது. புரியுதா? என்னைய மாதிரி சுமாரா இருக்கிறதுக்கு என்னைய மாதிரின்னு நீ ஏமா சொல்லிக்கல. இல்லை உண்மை சொல்கிறேன், என்னைய மாதிரி சுமாரா இருக்கிறதுக்கிட்டே ஆரோக்கியம்லாம் அதிகம். என்னையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லுவோம். என்னத்தை சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்லலை. சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா செடி சட்டி வாங்கையில் ஒரு செடி சட்டிக்கு என்ன விலை? இது என்ன பண்ணுவேன் நான், இப்படியே கொண்டு இனிப்பு கடையில் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு செடி சட்டிக்கு அப்படியே 50 ரூபான்னு கொடுத்துருவேன். யார்கிட்டயாச்சும் அவங்க செடி சட்டி வாங்கி செடி வச்சுக்கோங்க. நல்ல பிள்ளை தாங்க. நல்ல ஏதோ எனக்கு கிடைக்க போய் ஏதோ நான் மெச்சம் கொட்டிக்கிட்டேன். நீங்கள் இல்லடி தங்கம், நீங்கள் எனக்கு கிடைக்க போய் நான் மெச்சம் கட்டிக்கிட்டேன். குனியும் போது காமிக்காத மங்கனுக்குள்ள சொட்டே மண்டை சொட்டையை பார்க்குறியே, வாழ்க்கையே சொட்டையா போச்சு, தெரியுதா இல்லையா? எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு என்ன, எதுக்கு சொட்டையா போகுது? போதும் அமத்துமா. வீடியோ எடுக்கிறனால கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படி எல்லாரும் கொஞ்சம் கடையை அடைச்சிருவாங்க. மத்தியான நேரத்துல சாதாரண வெள்ளிக்கிழமையே இங்க வந்து அடைச்சுதான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய கடைகள் நம்ம இஸ்லாமிய உறவுகள் தான் வச்சிருப்பாங்க. அதனால அவங்க பள்ளிவாசல் போறதுக்காக அடைச்சிருவாங்க. இன்னைக்கு பிரத்யேகமா என்னன்னு பாத்தீங்கன்னா துக்க வெள்ளியா, அதனால நிறைய பேரு கூட கொஞ்சம் கடை அடைச்சிருக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? நாங்க இப்பதான் வியாபாரம் விட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நேரத்துல வந்தாலே எங்க கடையில போய் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணுவோம், உட்காந்துருப்போம். அவங்க பள்ளிக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு மேலதான் வருவாங்க. ஆமா, ஜோடியா போறாங்க தங்கம். நம்மளும் ஜோடியா தாண்டி இருக்கோம். ஆமா ஆமா ஜோடி தான்டா. டேய் ஜோடி தான்டா. என்னை ஒரு ஆம்பளையவே முடிவு பண்ணிட்டாருங்க. நம்ம அம்பட்டுதான் நம்ம வந்து என்னைக்குமே சாந்தாவும் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம எப்படி சொல்றது, வாடா மச்சான் அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க அப்படி நினைச்சிருக்கிறோங்க. பிரகதியும் பாட்டுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு காலேஜுக்கு போய் சேரும்போது பிரகதி எல்லாம் காலேஜ்ல சேர்த்து ரூம்ல ஹாஸ்டல்ல விட்டுட்டு நானும் சாந்தாவும் பைக் எடுத்துக்கிட்டு பேண்ட் சட்டையும் சாந்தாவும் போட சொல்லி ஹிப்பு வெட்டிக்கிட்டு 2 பேரும் பைக்ல உட்காந்துட்டு ஊரு தான் சுத்த போறோம். டீ கடையில எல்லாம் உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டு, அது ஒரு ஆசை எங்க 2 பேத்துக்குமே இருக்கு. பாத்ரூமுக்கு போகும்போது எப்படி பாத்ரூமுக்கு நான் போற பாத்ரூமுக்குள்ள வாடா, அவ்வளவுதானே. நீ முன்னால போடா பின்னால வரேன் அப்படின்ட்டு போக வேண்டியதான். ரைட். சித்திரை வெயிலு, பங்குனி வெயிலு பல்ல காட்டிக்கிட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இங்க இருக்க பியூர். என்ன பியூரேஜா? பாரு இது இங்க வந்து சுல்தான் பத்தேரி டவுன்ல இதுதான். இந்த பார்கார கோட்டு தான் நாங்க படத்துக்கு போறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்கும் அவ கோட்டுதே. ஆமா, இந்த சுல்தான் பத்தேரியில
ஐசக் அப்படின்னு தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஐசக் ரீஜென்சி அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க யாருமே கிடையாது. ரொம்ப பேர் போனது தான். அப்புறம் இந்த வெயிலில் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, தமிழ்நாடு வந்தால் வெயில் பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எவ்வளவு வெயில் அடித்தாலும் நம்ம ஊர் வேர்வை மாதிரி வராது. அப்படி கிடையாது. அதுக்கு தகுந்த மரம் இருக்கிறனால இங்கே காற்றடிச்சு எங்களை வந்து வேர்வையை குறைச்சிடும், வெக்கையை. அதனால எங்களுக்கு வந்து அவ்வளோவா வெக்க தெரியாது. இந்த வெயில நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு வந்து வெக்க தெரியாதுங்க, உண்மையிலே காற்றடிக்கிறதுனால. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ள உட்காந்தாலே வெந்து ஊத்துறோம். என்னமா அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிற? நீங்க பேசுங்க, ஏன் பேசையிலே கதறு. நான் நடந்து வந்துட்டு ஒரு லைட் கிடைக்குதுன்னு சொல்லல, இதுல தாங்க கிராஸ் பண்ணுவேன். இதுல தான் கிராஸ் பண்ணுவேன். காலைல வாக்கிங் வந்துட்டு நடந்து போகும்போது இந்த ரோட்ல தான் கிராஸ் பண்ணுவோம். இல்லனா இப்படியே ஒன் வே போய் சுத்தி அப்படியே கிராஸ் பண்ணுவோம். முடிச்சுட்டு நாங்க திருப்பும் போது ஒரு விஷயம் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்ன விஷயம்? அப்படியே நீ காமிச்சிட்டே வா. டிராபிக்க பாருங்க. சர்ச்சை பாக்குறவங்க பாத்துக்கங்க. சர்ச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அம்மா தான் அடிக்கடி கேட்பாங்க. சர்ச்சு நாங்க ஒரு நாள் சர்ச்சு வந்து உட்காந்து நாங்க பார்த்து சர்ச்சை மொத்தம் காமிச்சு நாங்க ஒரு வீடியோவை போடுறோம், சரிங்களா? சாயந்தர நேரத்துல வந்தா நல்லா இருக்கும். அது நானும் சாந்தாவும் வந்து கண்டிப்பா. இது வந்து அசம்ஷன் ஆஸ்பத்திரி. இப்போ நீங்க தெரியுதா ஒரு பில்டிங். இது வந்து அசம்ஷன் ஆஸ்பத்திரி. ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாமே வரும். ஆனா ஆக்சிடென்ட் கேஸ் இந்த டீ குளிக்கிறது எல்லாமே என்னமோ சொன்னீங்க இந்த இடத்துல நான் காமிக்கிறேன்னு. இந்த ஆஸ்பத்திரி தான் காமிக்கலான்னு பார்த்து நீ அதை பேசிட்ட. அது அந்த ஆஸ்பத்திரி ராஜன் டாக்டர் பிரகதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நான் மட்டும் வீட்டுல இருந்தப்ப பிரகதிக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அந்த டயத்துல நாங்க என்ன பண்ணோம்னா, நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். நிதினோட ஆண்டு விழாவுக்காக சாந்தா போயிட்டாங்க. அப்ப நான் பிரகதிக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஃபிக்ஸ் வந்த உடனே அங்க இருந்து பனியன் மட்டும் தாங்க போட்டிருந்தேன். வீட்டுல இருந்து பனியனோட ஓடி வந்து இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தேன். அந்த டாக்டர் இல்ல நீங்க பெரியாசிரிக்கு தூக்கிட்டு போயிருங்க, குழந்தைகள் டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போயிருங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுங்க டாக்டர், அதுக்கப்புறம் நம்ம எங்க வேணாலும் நான் போய்க்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் காமிச்சு அதுக்கப்புறம் வேற விநாயக ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நான் அது பயந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல பாருங்க, நமக்கு ஒண்ணுன்னா கூட நம்ம அவ்வளவா துடிக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம உண்மையிலே ரொம்ப மனசளவுல பாதிப்போம். அது உண்மை. ஆனா அந்த பாதிப்பு கூட சாந்தாவுக்கு ஏன் நேரம் தான் இருக்கும். அது உண்மை. நம்பணும். இந்த பாருங்க, கோழி கடையில அடைச்சு போட்டு போயிட்டாங்க பள்ளிக்கு போறனால. ஆனாலும் மேடம் சொன்னாங்க, வியாபாரம் விட்டு வரும்போது இவரோட மூஞ்சியை பாருங்க, ஏன் மூஞ்சியையும் பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இருக்கிற நான் தங்கம் நல்லா தெரியும். இன்னைக்கு அவ்வளோ வாட்டம் இல்லை. இன்னைக்கு அவ்வளவா வாட்டம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? வரும்போது டீ குடிச்சிட்டு வந்தாங்க. அந்த வாட்டம் அடிச்சிருக்காரு. அதனால நான் நல்ல ஒரு மாங்காய் ஏத்திருக்கேன். நானும் பகுதி உருண்டை பகுதி டீ குடிச்சிருக்கேன். குடிக்க வச்சிட்டோம்ல. குடிச்சிட்டேன். பகுதி டீ அங்க ஊத்திட்டேன், பகுதி எனக்கு கொடுத்தாங்க, பாதி உருண்டை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் எப்பவுமே இப்ப இல்லங்க, எப்பவுமே டீ கடையில டீ குடிக்கும் போது 2 சிப்பமோ 3 சிப்பமோ தான் இழுப்பேன். சிப்பம் இல்லம்மா, சிப்பு. சரி விடுங்க, அரிசி சிப்பம் சொல்ல வர்ற. சரி 2 இழுவ 3 இழுவ தான் இழுப்பேன். முடிச்சா சோலி அல்ல. சுருட்டு இழுத்த கதையை சொல்றாங்க பாத்தீங்களா? 3 இழுவதே இழுத்துன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரே இழுவ, ஒரே இழுவையில அரை சுருட்டு காலியாயிரும். சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் தான். என்ன சொன்னேன், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நான் எப்பவுமே 2 சிப்பு இழுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா அவருக்கு ஒரு மண்டலம் குடிச்சு பழக்கம். அதனால அங்கே டீ கடையில் கொஞ்சமாக தானே கொடுப்பாங்க. அடுத்து டீ வாங்கினா சங்கடப்படுவாங்க. அவங்க சங்கடப்படுவாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அது ரெண்டாவது விஷயம். அவங்க சங்கடப்படுவாங்க, என்ன இத்தனை டீ குடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுவாங்களா? அதனால இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, உறவு யாராச்சும் எங்களை பார்த்து நாங்க எங்கேயாச்சும் உங்க வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு மொண்டையில போட்டு கொடுத்துருங்க, இவருக்கு டீன்னு சொல்லாம சொல்றாங்க. ஃபுல் சைஸாவே பார்த்துட்டு ஃபுல் சைஸ் கிளாஸ்ல போட்டு கொடுத்துருங்க. நமக்கெல்லாம் கிளாஸே இவ்வளவு இருந்தாலும் போதும், அதுலயே பகுதி வரைக்கும் தான் போகும். ஓகேங்களா? ரைட். சரி, நாங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நேரத்துல வந்த காரணம் லைவுக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். பாருங்க, அப்படியே கடைக்கு போய் தெரியல, அதனால வந்துட்டோம். நாளை பின்ன போய் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு கிடைச்ச கேப்ல சாந்தா சொல்லணும் போய்க்கிடணும். என்ன காரணம்னா, அடுத்த வாரம் ஃபுல்லா நமக்கு வேற சில வேலைகள் இருக்குது. அதை நாங்க போறது எங்க போறோம் என்ன டிராவல்லே தான் இருப்போம். மேக்ஸிமம் டிராவல்ல தான் இருக்க போறோம். இருக்கும்போது எங்கே என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வீடியோவா சொல்லிடுவோம். ஆனா எப்பங்கிறது தான் எங்களுக்கு தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாங்களே சொல்றோம். ஓகேங்களா? சரி ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.